நேற்று முன்தினம் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 28 வயதான இளம் தாயொருவர் பிரசவத்தின் போது ஏற்பட்ட மூச்சு திணறலினால் நேற்று உயிரிழந்தார். எனினும் வைத்தியர்களின் கவனக்குறைவினால் இந்த உயிரிழப்பு இடம்பெற்றுள்ளதாக பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அத்துடன் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாக நேற்று இரவு அமைதியின்மையும் நிலவியது. இந்த சம்பவம் குறித்து வைத்தியசாலையின் பணிப்பாளரிடம் நாம் வினவினோம். உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை பிரேத பரிசோதனைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறினார். இந்த சம்பவத்தில் வைத்தியசாலையின் தரப்பில் ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்திருக்குமாயின் அது குறித்த நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் தயாராக உள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். தாய் மற்றும் சேயின் மரணத்திற்கு நீதி கோரி மன்னார் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. பிரதேச மக்கள், மன்னார் பிரஜைகள் குழு உள்ளிட்ட சிவில் அமைப்புகள் இதில் கலந்து கொண்டிருந்தன. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வைத்தியசாலை வளாகத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். அதனைத் தொடர்ந்து வைத்தியசாலைக்கு முன்பாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே சம்பவம் தொடர்பில் ஆராயும் விதமாக மன்னார் அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இதன்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதுடன் தாயின் உயிரிழப்பு குறித்து முறையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வைத்தியசாலை அதிகாரிகளுக்கு அரசாங்க அதிபரினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து வருகை தந்த சுகாதார அமைச்சின் விசேட குழு, மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் சமன் பாத்திரன, மாகாண சுகாதார அமைச்சின் அதிகாரிகள், மன்னார் பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் MHM அசாத், சிவில் சமூக அமைப்பின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். கூட்டத்தை தொடர்ந்து மன்னார் பொது வைத்தியசாலைக்கு சென்ற அரசாங்க அதிபர் தலைமையிலான குழுவினர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடினர். சம்பவம் தொடர்பில் 3 தினங்களில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரினால் அரசாங்க அதிபரிடம் எழுத்து மூலம் வாக்குறுதி வழங்கப்பட்டதை அடுத்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.